டெட் தேர்வில் அரசு ஆசிரியர்களுக்கு துணை நிற்கும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இப்போ வந்து இப்போ 19th அன்னைக்கு ஒரு இது ரிவ்யூ அவங்க பண்ணுறாங்க. அவங்க சிஜிஐ லெவலில் அந்த பெஞ்ச் லெவலில் அவங்க ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ வாசிக்கப்பட்ட அந்த தீர்ப்பில் சில இன்டர்பிரிட்டேஷன் தேவைப்படுது, எதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அதில் கண்டிப்பாக நாமும் இருக்கோம், மகாராஷ்டிராவும் இருக்கிறார்கள். ஸோ அந்த தெளிவு வரும்பொழுது அது சார்ந்த ஒரு கருத்துக்கள். ஏன்னா நாங்கள் ஏறத்தாழ 36 சங்கங்களை என்றைக்கு தீர்ப்பு வந்துச்சு, தீர்ப்பு வந்த ஒரு 72 மணி நேரத்தில் 36 சங்கங்களையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெர்மனி லண்டனில் இருந்தாலும் உடனே கூப்பிட்டு பேசுன்னு சொல்லி இன்றைக்கி அனைத்து சங்க உறுப்பினர்களும் நாங்கள் பேசும்பொழுது ஒவ்வொருவரும் சார் நாங்கள் வந்து டெட்டு நாங்கள் புதுசாக எழுதுறது நாங்கள் வந்து யோசிக்கல, நாங்கள் வி ஆர் ரெடி டு ரைட் த டெட் ஆல்சோ, பட் ஒன்லி திங் இஸ் எங்களுக்காக வேறு ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து நீங்கள் ஒரு இதாக இருக்க வேண்டும், ஒரு அரணாக இருந்து எங்களை காப்பாற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 விதத்தை பார்க்குறோம். ஒன்று சட்ட போராட்டம் சார்ந்து நாங்கள் வந்து போராடுகின்ற அதே வேளையில் நம்ம டீச்சர்ஸ்க்கு ஏதாச்சும் தேவைப்படுகின்ற அளவுக்கு அந்த டெட்டை நடத்தலாமா என்கின்ற அந்த ஒரு கருத்தும் இருக்கின்றது. பட் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய ஆசிரியர் சங்கம் எங்களுக்கு என்ன அறிவுரை வழங்குகிறார்களோ அதையும் நம்முடைய லா ஆஃபீஸர்ஸ், நம்முடைய சட்ட வல்லுநர்களிடம் கலந்து ஆலோசித்து அது சார்ந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் சொல்கிறேன். என்னென்ன முயற்சிகளாக நமக்கு சின்ன முயற்சியாக இருந்தாலும் சரி, பெரிய முயற்சியாக சரி, எந்த அளவுக்கும் இறங்கி அவங்களை காப்பாற்றுறது தான் எங்களுடைய முதல் கட்டம்.